ஹாய் மக்களை, இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ணகிரியில் ஹைவேல போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் ஏரியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ட்ராவல் பண்ணி போது தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், வண்டி தான் தள்ள வந்துகிட்டே இருக்குது, எக்கச்சக்கமான வண்டி. அதாவது இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ தான் நம்ம முறையாக அங்கே வந்துருக்குறோம், அதாவது விலாக் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். ஆனால் நைட்டில் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் தெரியுது, அதிகமாக இல்லைலாம் தெரியல சொல்லிக்கிற அளவுக்கு. என்னமோ ஒரு தூரத்தில் ஒரு வண்டி நிற்கிது. ஆமாவா இல்லையா? இங்கே பாருங்க, ரோடு அதில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருன்னு தெரியல. அவங்க லேடிஸாக நினச்சிட்டு இருக்காங்க போல். ஏதோ கையில் வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. பூ வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது மல்லிகைப்பூ எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிற மல்லிகைப்பூ. அதனால் ஃபேமிலியோட அந்த பூவெல்லாம் விற்கிறதுக்கு ரெடியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. பாவங்க, இந்த நைட் நேரத்தில் கூட அன்டைமில் கூட அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்லிகைப்பூவை பாருங்கள். இந்த ரோடு ஓரத்தில் ஏதாவது கிலோ இன்றைக்கி மல்லிகைப்பூ என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியல. ஆனால் அது அவங்களுக்கு விற்றாதான் அவங்களுக்கு இன்றைக்கி கஞ்சின்ற மாதிரி, சாப்பாடுங்கிற மாதிரி. அது அவங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அதுதான் அது வாழ்வாதாரமாக நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சுற்றுலா பார்த்து வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கர் அந்த மாதிரி எல்லாம் மல்லிகைப்பூ தான் அவங்களுக்கு விவசாயமே. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு வர தான் அவங்க நிற்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். எல்லாம் கொஞ்சம் என்ன வச்சுக்கோங்க ரிஸ்க்கு. ஆனால் இவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரியல. அவங்கள பாராட்டுறதா இல்லை என்ன சொல்கிறதே தெரியல நமக்கு. மறக்காமல் இதில் உங்களுடைய கருத்து என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நல்லா வெறும் மல்லிகைப்பூ தோட்டமே இருந்தது. அதாவது நான் வரும்போது ஈவினிங் வரும்போது பார்த்தேன், சரியான மல்லிகைப்பூ தோட்டமே. அதுதான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஓரத்தில் மக்கள் நிறைய பேர் அந்த காரில் ட்ராவல் பண்ணுறவங்க, டூ வீலரில் ஏதோ வாங்குவாங்க, அதுக்காக நைட் டைம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பட்டு பகல் ஒதுக்கி நிற்கலாம், ஆனால் நைட்டில் நிற்கிறது ரொம்ப டேஞ்சரு. ஆனால் கண்டிப்பாக நைட்டெல்லாம் நிற்கக்கூடாது. நம்ம சொன்னால் எங்கே கேட்குறாங்க, எவ்வளோ பையன் ஏன் வளர்றான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வர அந்த வண்டி பாருங்க, டூ வீலருக்கு என்ன ஓட்டுறான் பாருங்க, சரியான வண்டி ஓட்டுறான். முப்பரை காட்டு. அப்படியே இருங்க, ஒரு லைட்டாக ஒரு இண்டிகேட்டரை போட்டு நம்ம மேலே போய்க்கலாம். ஆனால் ரெட் லைட் ஏரியா அங்கே இருக்குமான்னு பார்த்தா மக்களே அன்னைக்கு கண்டிப்பாக இல்லை. அதாவது நிறையா வந்து வில்லேஜ் மக்கள் தான் அவங்க வந்து அவங்களுடைய மல்லிகைப்பூ விற்கிறதா அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இங்கே பாருங்க, இந்த ஒரு ஹோட்டலில் வந்து சரியான வியாபாரம் ஆக மாட்டேங்குது. பார்த்தோன்னே நிறைய அம்மாக்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய இந்த ஹோட்டலில் நிறைய ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. நிறைய கூட்டம், சரியான பயங்கர கூட்டம் இருந்தது. அள்ளு விட்டுச்சு அந்த கூட்டத்தில். வேற அளவாக இருக்குது. அதோட ஃபுட்டுலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே டேம், இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து டேம் மீன் வந்து ஃபேமஸ்ன்னு நிற்கிறாங்க. ஆனால் பட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் மீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தோசைக்கல் மேலே நல்லா மசாலாலாம் தடவி நல்லா என்ன பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயிலே வேக வச்சு லைட்டாக அப்படி போட்டு எடுப்பாங்க. செம வேலைலாம் இருக்கும். அப்படி சாப்பிட்டா அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பட்டு அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அங்கே பாருங்கள், இந்த வண்டியாக ஒட்டி உடஞ்சிட்டே போகிறான் மக்களே. நைட்லாம் வந்து ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இடிச்சா கூட நிற்க மாட்டானுங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆனால் பகலில் வரும்போது இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டு யாருமே திருப்பலை. கரெக்டாக ஒரு ட்ராவல் வண்டியை கரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே வண்டி பஞ்சரை போல நினைக்கிறேன்.
வடை போச்சு கோயிதா. ஒரு ஏரி இருக்கு நினைக்கிறான், அப்புறம் கரெக்டாக தெரியுது அது ஏரி. ஆனால் பட்டு பகலில் போக நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஏரியில். ஆனால் போக முடியாது அந்த ஏரிக்குள்ள. நம்ம வளைய வேண்டிய பெண்டு பாருங்க, சரியான ரிஸ்க்கு. அது ஆப்போசிட்டும் வண்டி வரானுங்க, குறுக்கவும் இப்படியும் வண்டி வரானுங்க. இங்கே எங்கேயும் ஹோட்டல் இருக்கு போல. நான் பார்த்தா ரோடு முடியாது பார்த்தீங்கன்னா ஹோட்டலு நிறையா அந்த வண்டி லாரிலாம் வாங்கி சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வண்டிலாம் லாரியாரெல்லாம் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு வாரமாக நல்லா வாய்க்கு ருசியாக ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, வண்டியில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஏன்னா கிருஷ்ணகிரியில் ஹைவேல ரெட் லைட் ஏரியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒன்று பார்த்தா ஒன்று கூட காணோம். கண்ணு கட்டதையும் தெரியல, அப்படி ஒன்றும் தெரியவில்லை. இது வண்டி ஒரு வித்தியாசமான வண்டி இருக்குது. கரெக்டாக திம்மபுரம் வந்துட்டோம். நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ட்ராவல் பண்ணி திம்மபுரம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆனால் பட்டு ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. வந்தது நம்ம வேஸ்ட்டு. பாலத்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுப்பா. எந்த வண்டி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. கட்டாயம்